viewers, welcome to our channel. இது நம்ம Sibling Scholars Tamil. நான் உங்க சாம்வேல். நான் இந்த வீடியோல உங்களுக்கு chemical reaction and equation 10th standard NCERT full வீடியோவை explain பண்ண போறேன். இந்த வீடியோவை நீங்க லைக், ஷேர் and subscribe பண்ணுங்க. வாங்க. மில்க் ரொம்ப நேரம் வச்சா கெட்டு போகுது. அயன் ரொம்ப நேரம் ஹியூமிடான டெம்பரேச்சர்ல வச்சா ரஸ்ட் ஆகுது. கிரேப்ஸ் கெட்டு போகுது, சாப்பாடு கெட்டு போகுது, ஃபுட் டைஜஸ்ட் ஆகுது, ஃபுட் குக் பண்ணுறோம், ரெஸ்பயர் பண்ணுறோம், டைஜஷன் ஆகுது. இது எல்லாமே ஒரு சப்ஸ்டன்ஸ் முதல்ல ஒரு மாதிரி இருந்து அதுக்கப்புறம் வேற மாதிரி ஆகுது. இது ஏன் நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்க ஃபிசிக்கல் சேஞ்ச், கெமிக்கல் சேஞ்ச்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபிசிக்கல் சேஞ்ச்னா அதில் ஒரு புது சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகாது. எப்படி முன்னாடி இருந்ததோ அப்படியே தான் இருக்கும். நீங்கள் மெல்ட்டிங் ஆஃப் வேக்ஸ் எடுத்துக்கலாம். வேக்ஸை மெல்ட் பண்ணால், கேண்டிலோட வேக்ஸை மெல்ட் பண்ணால் திரும்பி அதே வேக்ஸை வச்சு கேண்டில் உருவாக்கிடலாம். அதோட சப்ஸ்டன்ஸை திரும்பி ரீட்டைன் பண்ண முடியாது. ரிவர்சபிள் சேஞ்ச் தான் ஃபிசிக்கல் சேஞ்ச். இங்கே கெமிக்கல் சேஞ்ச் பார்ப்போம், இர்ரிவர்சபிள் சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள், பிளான்ட்ஸ் கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணிட்டு திருப்பி கார்பன் டை ஆக்சைடை அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ photosynthesis is a chemical change. Burning of coal, சாம்பல் பர்னிங்னாலே அது ஒரு கெமிக்கல் சேஞ்ச். பர்ன் பண்ணால் கெமிக்கல் சேஞ்ச் நடக்கும். கெமிக்கல் சேஞ்சோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? கெமிக்கல் சேஞ்ச் நடந்தால் என்னென்ன நடக்கும்? கெமிக்கல் சேஞ்சில் ஹீட், லைட் இல்லை வேறு ஏதாவது ரேடியேஷன் அது நடந்திருக்கும், அப்சர்வ் ஆகிருக்கும், இல்லை வெளியே வந்திருக்கும். நீங்கள் ஈக்குவேஷன் எழுதும் போது இந்த சாப்டரில் படிப்பீங்க. அந்த கிவன் சிம்பிள் கொடுத்துட்டு மேலே சன்லைட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு லைட், ஹீட் இதெல்லாம் கொடுத்துருக்கும். ஸோ இதில் கெமிக்கல் சேஞ்ச் நடந்திருக்கு. சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும் கெமிக்கல் சேஞ்ச் நடந்தால். ஏதாவது புது ஸ்மெல், ஒரு ஸ்மெல் வரும் கெமிக்கல் சேஞ்ச் நடந்தால். கருகுனா ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி ஸ்மெல் வரும். கலர் சேஞ்ச், கேஸ் எல்லாம் நடக்கும். அது இர்ரிவர்சிபிள் சேஞ்ச். திருப்பி அது வராது. ஹீட் நிறைய ப்ரொடியூஸ் ஆகலாம். ஆக்டிவிட்டி 1.1 பாருங்க. இந்த ஆக்டிவிட்டி சன்கிளாஸஸால் பண்ணணும். இப்போ ஒரு 4 சென்டிமீட்டர் லாங் ரப்பிங் சாண்ட் பேப்பர் எடுத்துக்கிட்டு ஒரு டாங்ஸ் எடுத்துட்டு அதில் மெக்னீஷியம் ரிப்பனை அதில் வச்சு அழிச்சா மெக்னீஷியம் தனியாக வந்துடும் ஆக்சிஜன்லேருந்து. ஏன் அந்த மாதிரி மெக்னீஷியனை க்ளீன் பண்ணுறாங்கன்னா, ஏன்னா மெக்னீஷியன் ரிப்பன் ஃப்ளேமோட ரியாக்ட் ஆகி ஒயிட் பவுடராக மாறிடும். அதனால் அதில் ஆக்சிஜன் இருக்கும். இந்த ஆக்சிஜனை தனியாக பிரித்து எடுக்கிறது தான் இந்த ஆக்டிவிட்டி 1.1. ஆக்டிவிட்டி 1.2 இதில் நைட்ரேட் சொல்யூஷனை ஒரு டியூப்பில் போட்டு அதில் பொட்டாசியம் அயோடைட் சொல்யூஷன் இதோட ஆட் பண்ணால் இதில் ஹைட்ரஜன் கேஸ் வரும். அதே சமயத்தில் டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிடும் வரும். இதுவும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். இந்த ஆக்டிவிட்டி 1.1, 1.2, 1.3லுமே கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நடக்குது. இதில் நம்ம சேஞ்ச் இன் ஸ்டேட் சொல்லலாம். அதாவது ஃபிசிக்கல் ஸ்டேட்லேருந்து கெமிக்கல் ஸ்டேட்டாக மாறுது. சேஞ்ச் இன் கலர் சொல்லலாம். ஈவல்யூஷன் ஆஃப் அ கேஸ், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், இது எல்லாமே நடக்குது. ஸோ நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷனை பார்க்கலாம். இப்போ மெக்னீஷியம் ரிப்பன் is burnt in oxygen, it gets converted to magnesium oxide. இவ்வளோ பெருசாக இந்த லைனை எழுதுனா நம்மளுக்கு ஈஸியாக இருக்காது. ஏன் கெமிக்கல் ரியாக்ஷன் தேவைப்படுது? இவ்வளோ பெருசாக நம்மளால் எழுத முடியாது. அதனால நம்ம சிம்பிளாக மெக்னீஷியம் ப்ளஸ் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு மெக்னீஷியம் ஆக்சைடு ஈஸியாக எழுதிடலாம். எந்தெந்த சப்ஸ்டன்ஸ் கெமிக்கல் சேஞ்சுக்கு உண்டாகுதோ அதுதான் ரியாக்ஷன்ஸ். எந்தெந்த சப்ஸ்டன்ஸ் கெமிக்கல் ஆக்சைடாக மாறுதோ அதான் ப்ராடக்ட். இதை வேர்டு ஈக்குவேஷனில் எழுதுனா ரொம்ப பெருசாக இருக்கனால தான் கெமிக்கல் ஈக்குவேஷன் தான் இருக்கும். கெமிக்கல் ஈக்குவேஷன் நம்மளுக்கு தேவைப்படுது. இதில் லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்ஹெச்எஸும் ரைட் சைடு இருக்கிறது ஆர்ஹெச்எஸும் சொல்லலாம். எப்படி கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதுறது? எப்பப்பெல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதோ அப்பப்பெல்லாம் கெமிக்கல் ஈக்குவேஷன் கண்டிப்பாக வரும்.
இது ஏன்னா கெமிக்கல் ரியாக்ஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்க, Mg + O2 இஸ் ரியாக்டட் ஆஸ் MgO. இதில் பாருங்க Mg 1 இருக்கு, ஆக்சிஜன் 2 இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் ஆக்சிஜன் 1 தான் இருக்குது. இப்படிப்பட்ட பேலன்ஸ் ஆகாத ஈக்குவேஷனை நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன்னு சொல்லுவோம். இந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷனை படிக்கிறோம். ஏன் பேலன்ஸ் பண்ணணும்னா, நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். மாஸ் கேன் பி நெய்தர் கிரியேட்டட் ஆர் டிஸ்ட்ராய்டு இன் எ கெமிக்கல் ரியாக்ஷன். மாஸை வந்து கிரியேட்டும் பண்ண முடியாது, டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது. அதை இருந்தபடியே தான் அப்படியே இருக்கும். இப்போ இந்த LHSல 80 கிராம்னா RHSலையும் 80 கிராம் தான், அப்படி தான் அது இருக்கும். அப்போ தான் அதால் வந்து ஸ்டேபிளாக இருக்க முடியும். நான் வந்து நிறைய கெமிக்கல் ஈக்குவேஷனை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, என்ன எப்படி யோசிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஸோ வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி வந்து ஒன்று, மெக்னீஷியம் வந்து 1 இருக்கு, ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து 2 இருக்கு. இது வந்து MgO அப்படின்னு மாறுது. இதை எப்படி ஈக்குவேட் பண்ணணும்னா LHS இது வந்து பார்த்தீங்கன்னா 1 = Mg, 2 = ஆக்சிஜன். RHS வந்து 1 = Mg, 2 = ஆக்சிஜன். 1 = ஆக்சிஜன். இது எப்படி ஈக்குவேட் பண்ணலாம்னா, இப்போ Mg பாருங்க, Mg-ஐ 2 ஆக்குனா 2Mg, அதே மாதிரி இங்கேயும் 2 ஆக்குனா 2Mg 2 ஆக்சிஜன். இப்படி தான் நம்ம ஈக்குவேட் பண்ணணும். இப்போ இங்கே எழுதலாமா, அதாவது இங்கே வந்து O2ன்னு இருக்கு, இங்கே எழுதலாமா, டிரான்ஸ்கிரிப்டில் எழுதலாமானா நோ டிரான்ஸ்கிரிப்டில் எழுதவே கூடாது. இது ஈக்குவேஷனே மாற்றிடும். டிரான்ஸ்கிரிப்டில் எழுதவே கூடாது, இது ஈக்குவேஷனே மாற்றிடும். இந்த டிரான்ஸ்கிரிப்டில் எழுதுனா ஒரு மிகப்பெரிய தப்பு, எக்ஸாமில் மார்க் தர மாட்டாங்க. அதனால டிரான்ஸ்கிரிப்டில் எழுதவே கூடாது. அந்த நம்பரை எப்போவுமே அதுக்கு முன்னாடி மாற்றினா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் பேலன்சிங் கெமிக்கல் ஈக்குவேஷன் வந்து நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அதாவது இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நான் இதுக்கு மேலே எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறனால நான் NCERTல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் ப்ளஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.